வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இஞ்சி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு நீங்க இட்லி தோசைக்கு விட்டு நம்ம புலாவ் அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். புலாவ், ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, பிரெட் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இது நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இஞ்சி சட்னிக்கு நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். இப்பதான் இஞ்சி சட்னிக்கு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றினாதான் நல்லா இருக்கும். அதில் நான் ஒரு 100 கிராம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டு முதல்ல வறுத்து எடுத்துடலாம். நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இஞ்சி வறுப்பட்டு நல்ல வாசனை வருது. இஞ்சி இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கருவேப்பிலை வாசனை வந்துடும். இந்த ஸ்டேஜ் வரும்போது எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம இஞ்சி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம இஞ்சி வறுத்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்தா போதும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது நம்ம கடைசியில் போடுறதுக்கு. இப்போ நம்ம மீதி எண்ணெயில் நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துடலாம். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள். நீங்கள் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணாம். ஏன்னா இஞ்சியில் கூட காரம் இருக்கும். அதனால இந்த காரமே சரியாக இருக்கும். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த மசாலா கொதிச்சுக்கிட்டு பிறகு நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும். இப்போ நம்ம நல்லா மசாலா வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்ஸி கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு இந்த வாசனை எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் சிம் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி சட்னி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். உங்களுக்கு இஞ்சி காரம் அதிகம் வேணும்னா வெல்லத்தை குறைச்சிக்கோங்க. இல்லை வெல்லம் இனிப்பு அதிகமாக வேணும்னா வெல்லத்தை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஆனால் இந்த அளவு போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் வெல்லம் போட்டால் தான் நல்லா இருக்குன்னு தான் நான் இன்னும் கொஞ்சம் வெல்லம் போடுறேன். ஏன்னா வெல்லம் நிறைய கொஞ்சம் கூட மட்டும் சின்ன பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. ஏன்னா பெரியவங்களுக்கு இந்த இஞ்சி காரம் தான் பிடிக்கும். நீங்கள் எப்படின்னு பார்த்து போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டோன்னா உங்களுக்கு திரும்ப அது கொஞ்சம் அப்படியே தண்ணியாக இழைச்சி வரும். நம்ம கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சா அதை ஆட்டோமேட்டிக்காக நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம இஞ்சி சட்னி இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வந்துருச்சு. நீங்கள் இந்த ஸ்டைலில் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப உறைஞ்சிரும். நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். நம்ம கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம விறக்கெண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி சட்னி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைசியாக நம்ம இந்த தாளிப்பு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, முதல்ல அதை எடுத்து நம்ம மேலே போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.